நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் எவ்வளவு நல்லவராகவே இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர். உங்களை நேசிக்கிறவராய், உண்மை உள்ளவராக ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராகவும் இருக்கிற நல்ல தகப்பனே உண்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். அருமையான மாலை வேளையிலும் இந்த தீர்க்கனுடைய வாக்கியங்களை வாசிக்கும் போதும் அதை தியானிக்கும் போதும் உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் எங்களை தாழ்த்தி கருத்துறோம். நாங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து கற்றுக்கொள்ளுகிறோம் சுவாமி. அந்த கற்றுக்கொள்ளுகிற ஆவியை எங்களுக்கு தாரும். அதே போல வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனதை எங்களுக்கு தாரும். அதன்படி வாழுகிற பிரயாசத்தையும் எங்களுக்கு கற்று சுவாமி. எங்களை நாங்க தாழ்த்தி உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். தாப்பினே, இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதிய தடையில்லாதபடி முக்கியமான அதிகாரத்தையும் நாங்கள் கூர்ந்து கவனித்து தியானித்து ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதா. ஆமென். ஆமென். வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நாம 11ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். 11ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு முக்கியமான அதிகாரம். முதல் ஒரு 12 அதிகாரங்களையே நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களையும் அதனுடைய தண்டனைகளையும் தான் அதிகமாய் தீர்க்கன் பேசியிருப்பார். ஆனாலும் அதில் நடுவுல நல்ல ஒரு செய்திகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய எழுச்சி ஊட்டும் அநேக செய்திகளை இந்த 11 அதிகாரத்திலேயே நாம பார்த்து கொண்டு வருகிறோம். ஏசாயா கண்ட காட்சி, ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, இதெல்லாம் நமக்கு நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள். அது மாதிரி இந்த 11ஆம் அதிகாரமும் ஒரு நல்ல உற்சாகமான ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு அதிகாரம். ஏன்னா இன்னைக்கு இன்றைய தலைமுறையில இருக்கக்கூடிய ஜனங்கள் பழைய ஏற்பாட்டை நாம ஏன் படிக்கணும், வேதத்துல இந்த பழைய ஏற்பாட்டை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், அதுவும் என்றைக்கோ நடந்து முடிந்த சரித்திரம் கதை, அதை ஏன் நாம இன்னைக்கு வாசிக்கணும், இன்னைக்கு இருக்கிறதுக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய வசனங்கள் எத்தனையோ பைபிள்ல இருக்குல்ல, புதிய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்து செய்தத அதை வாசித்தா மொத்தாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அநேகர் இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா 11ஆம் அதிகாரம் நமக்கு அதை 11ஆம் அதிகாரம் இன்றைக்கு அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பழைய ஏற்பாடு எதற்காக நமக்கு அவசியம் என்பதை இன்றைக்கு நமக்கு விளக்கி சொல்லுகிறதை பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல முக்கியமா நாம் காணுகிற காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி அந்த பழைய ஏற்பாடு எப்படி நமக்கு என்ன காண்பிக்கிறது என்றால், அதில் உள்ள இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுபிடிக்கப்பது ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி. பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அந்த தீர்க்க தரிசனங்களின் மூலமா தான் இயேசு கிறிஸ்துவை பற்றியே நாம் முழுமையாய் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த பசில் பாத்தீங்கன்னா இது அப்படி எப்படி ஒன்னோட ஒண்ணு ஃபிட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஷேப் வரும். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்டதை நாம் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்த்தோமானால் முழு மேசியாவை நாம் அறிந்து கொள்ள முடியும். இது தெரியாம தான் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏன் நான் பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும், பழைய ஏற்பாட்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிற விதமாக நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு இல்லைன்னா நம்மளால புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளவே முடியாது. உதாரணமா இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகையின் இடத்தில் பிறந்தார் என்பதை தீர்க்க தரிசனமாக எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா சொன்னதை நம் ஏசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்.
அது நமக்கு ஒரு ஆதாரம். அன்றைக்கே தீர்க்கன் சொன்னார், அதை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில அது நிறைவேறிற்று. இவ்விதமாக நம்ம அநேக தீர்க்க தரிசனங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அவருடைய நாமத்தை பற்றி பார்ப்போம்னா, அதுலயும் நிறைய அவருடைய குணாதிசயங்களை நம்ம இப்படி இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் புரிந்து கொள்ளலைன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியாது. குமாரனை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் பிதாவை நாம் அறிந்து கொள்ள முடியாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றாரு. அப்போ நாம அவரை அறிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பிதாவையே புரிஞ்சு கொள்ள முடியும். சோ இந்த ஒரு பெரிய ஆழமான ஒரு சத்தியத்தை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை சபைகளும் சரி, மக்களும் சரி அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனா அது மிக மிக தவறு. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகமே ஒரு வேதம் போல, ஒவ்வொரு அதிகாரமும் அதில் முக்கியமான செய்திகளை நமக்கு தருகிறது என்று ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அது அவ்வளவு ஒரு முக்கியம். இந்த முதல் வசனத்தை நாம பார்த்தோம்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய லீனேஜ பார்க்கணும். லீனேஜ்னா அவர் பிறப்பின் வம்ச வரலாறு, அதனுடைய தோற்றம் எங்கிருந்து தோற்றப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. இப்போ வரலாறு எடுத்துக்கிட்டனாலும் சரி, எந்த சப்ஜெக்ட்லயுமே நீங்க அந்த ரூட்ல இருந்து வரணும். எல்லாத்துக்குமே ஒரு இப்போ ஒரு 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 செடியே எடுத்துக்கோங்களேன், பாட்னின்னு வச்சுக்கோங்க. ஒரு செடி எடுத்துக்கோங்க, அந்த செடி என்ன என்ன ஃபேமிலியில இருக்கு, அது என்ன இதுல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதனுடைய இலைய பார்ப்பாங்க, அதனுடைய வேற பார்ப்பாங்க. இது எதோட கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னு கம்பைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சோ யூ ஹேவ் அ ரூட் ஃபார் எவ்ரிதிங். இப்போ அதே தான் இங்கேயும் நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரூட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இட்ஸ் கிரேட் எவிடன்ஸ். அதாவது எந்த வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாலேயே எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த ஏசாயா தீர்க்கன் சொல்லி வைத்து போயிருக்கிறார். அப்போ இந்த கிளை என்பதுதான் த பிரான்ச். இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிற கிளை. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் சூழ்நிலையை பார்க்கும்போது, இந்த 10ஆம் அதிகாரம் நீங்க முன்னர வசனங்களை பார்த்தீங்கன்னா, கடைசி வசனங்கள்ல பார்க்கும்போது ஏசாயா இந்த அதிகாரத்தை எழுதும் போது ஏன் ஒரு அடிமரத்திலிருந்து தோன்றுகிற ஒரு கிளைன்னு அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் பார்ப்பீங்க. ஓங்கி நின்ற விருட்சங்களை எல்லாம் அவர் வெட்டி எல்லாவற்றையும் ஒரு அடிமரங்களாக ஸ்டப்ஸாக அங்க அப்படியே வெட்டப்பட்டதை பார்க்கிறோம். அதுல ஒரு வசனம் வரும், சின்ன பிள்ளை கூட எத்தனை மரங்கள் இருக்குன்னு எண்ணிரும், அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் அழித்து விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரங்கள் மாத்திரம் அல்ல, ஆக்சுவலா அது என்ன மீனிங், மரங்களை போன்று செல்வாக்கு நிறைந்த மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்பதுதான் அடையாளம். எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் சமயத்துல இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்பாக ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தாவீதின் வம்சமும் அந்த நிலைமையில் தான் இருந்தது. அங்க ஒரு ப்ராமினன்ஸே கிடையாது. தாவீது ஒரு பெரிய ராஜாவா இருந்தாரு. சாலமன் அதை விட பெரிய ராஜாவா இருந்து பெரிய ஆலயத்தெல்லாம் கட்டினாரு. ஆனா வம்சம் பின்னாக வர 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 முக்கியத்துவம் குறைந்து அவர்கள் எங்க இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவர்கள் ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம், இவரை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த தாவீதின் வம்சத்திலே பிறந்தார். யோசேப்பும் தாவீதின் வம்சத்தான், மேரியும் தாவீதின் வம்சத்தான், மரியாளும் தாவீதின் வம்சத்தான், இருவருமே தாவீதின் வம்சத்தான்.
நம்ம அந்த லீனியேஜ் அந்த ஃபேமிலி பெடிகிரி போட்டோம்னா நீங்க நல்லா பாப்பீங்க. ஒரு சில லைன் வந்து அப்படியே ராயல் லைனா வந்துகிட்டே இருக்கும். இந்த கிங்கு விட்ட அடுத்த கிங்கு அந்த கிங்குன்னு அப்படி அந்த மாதிரி ராஜவம்சத்திலே வந்தவன் யோசேப். மரியாதை பாத்தீங்கன்னா குடும்பம் அதுக்கு அடுத்த ஒருவேளை அதே வம்சத்துல ஒன்று ராஜாவாயிருப்பாங்க, அதுல இன்னொரு பெண் இருந்திருப்பா, இல்லைன்னா இன்னொரு சகோதரன் ராஜாவா இல்லாத சகோதரனா இருந்திருப்பார். அது ஃபேமிலி லைனா வரும். அந்த ஃபேமிலி லைன்ல மரியாள் வந்தாங்க. இந்த ராஜ வம்சத்துல யோசேப்பு வந்திருக்கிறார். ஆக இப்படித்தான் அவங்க 2 பேரும் தாவீதின் வம்சத்துல பிறந்தவங்க. தாவீதின் வம்சத்தார். அந்த வம்சத்துல பிறந்ததுதான் இயேசு கிறிஸ்து. சரியா? மறுபடியும் நாம ஞாபகப்படுத்திக்கணும், they were not biological parents. யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் பயாலஜிக்கல் ஃபாதர் இல்ல. ஆனா மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு உண்மையான ஒரு புருஷனாக, ஒரு தகப்பனாக அவர்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதிலும் யோசேப்பு இருந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கோம். சரி, இப்போ இந்த சூழ்நிலையை இத மாதிரி இருக்கிறப்ப தாவீதின் வம்சம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தாவீதின் சிங்காசனம் நிலைத்திருக்கும்ங்கிற வாக்கு தத்தம் எப்படி நிறைவேறியது, அது எப்படி அந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டதுன்றத கொஞ்சம் பார்த்தோம்னா, தாவீதும் நாத்தான்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி, தாவீது ராஜா. தாவீது நல்ல வருஷமாயி விருத்தாப்பியம் அடைந்து அப்படியே ஒரு ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற வேலையில நாத்தானும் அவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்தன் த ப்ராஃபட் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜன்னல் வழியா அப்படி எட்டி பார்த்தா ஆசரிப்பு கூடாரம், ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். நான் இவ்வளவு பெரிய அரண்மனையில நான் வாழ்றேன், ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கு. நான் அதனால அது என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும்னு விருப்பம் கொள்கிறார். இவர் விரும்பினது சரிதான் என்று சொல்லி நேத்தன் சொல்றாரு. நீ விரும்பினது சரிதான், நீங்க ஆரம்பிங்க வேலைய அப்படிங்கிறார். ஆனா அதுக்குள்ள கர்த்தர் இடைப்பட்டு நாத்தானிடம் பேசுகிறார். ஏன்னா தீர்க்கதரிசி மூலமா தான் செய்தியை சொல்வாரு. சில சமயம் டைரக்டா சொல்லிடுவாரு, ஆனா நிறைய சமயம் தீர்க்கதரிசி மூலமா தான் செய்திகளை சொல்லுவார். அதனால அவர்கிட்ட நாத்தானோடு கர்த்தர் பேசி, நீ போய் தாவீது இடத்துல சொல்லு, அவன் எனக்கு வீடு கட்ட ஆலயம் கட்ட அவனுக்கு அனுமதி இல்லை. ஏன்னு சொன்னா அநேக போரை கண்டவன், அவன் கைகளில அந்த இரத்தப்பழிகள் உண்டு, அதனால அவன் அதை செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அவனுடைய குமாரன் மூலமாக எனக்கு ஒரு ஆலயம் கட்டட்டும். எனக்கு ஆலயமே அவசியம் இல்லை, நான் ஆலயத்தில் தங்குகிறவர் அல்ல. ஆனா இந்த மாதிரி மக்கள் வந்து வணங்குகிறதுக்கு ஒரு இடம் வேணும் என்கிற அந்த உணர்வு தாவீதுக்கு ஏற்பட்டதினால அதை கனப்படுத்தி அதை வந்து சாலமோன் தான் கட்டணும்னு சொல்லி தாவீதுக்கு நீ போய் சொல்லு. அதே சமயத்துல என்ன தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும், அதை சொல்லும் போது இவ்வளவு ஒரு வேதனை வந்திருக்கும், ஏமாற்றம் இருந்திருக்கும். ஐயோ, நான் ஆலயத்தை கட்டுறதுக்கு தகுதி இல்லாதவன் ஆயிட்டனா, நான் என் கர்த்தருக்கு வீட்டை கட்ட தகுதி இல்லாதவன் ஆயிட்டனா அப்படின்னு அவருக்கு ரொம்பவே ஏமாற்றமா இருந்திருக்கலாம். அதனால அவரை உடனே அடுத்ததா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போய் அவனிடத்தில் சொல்லு, நான் அவனுக்கு வீடு கட்டுவேன். இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு நமக்கு எவ்வளவு பிரச்சனை, நாம எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆனா இங்க தாவீதுக்கு கர்த்தர் வீட்டை கட்டி கொடுத்தார். அதனாலதான் அவர் சொல்றார், நானும் என் வீட்டாரும் எம்மாத்திரம், நாங்க எம்மாத்திரம் சுவாமி இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவனுக்கு வீடை கட்டுவேன் மாத்திரம் சொல்லல, அந்த வீட்டை கட்டுவேன், அவன் மூலமாய் அவனுடைய குமாரன் இடத்திலிருந்து ஏற்படுகிற அந்த சிங்காசனம் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். The kingdom of David's line will remain forever அப்படிங்கிறத அவர் சொல்றார். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப இல்ல. அதான் நான் சொன்னேன், அந்த சமயத்துல எல்லாம் மறக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாத போல இருக்கு. இன்னைக்கும்
நமக்கு நிறைய நமக்கு தெரியும்ல, நிறைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருப்போம். நம்ம ஜெபிக்கும் போது வேதத்துல இருந்து நிறைய வசனங்களை நமக்கு மேலோக்கி தருவார். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்வோம். வி கிளைம் தோஸ் ப்ராமிசஸ். அப்படிலாம் இருந்தாலும் அநேக சமயங்கள்ல நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படல, பதில் அளிக்கப்படல. எனக்கு நான் கேட்ட காரியம் எனக்கு வரல அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பாருங்க, தாவீது அவரை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறார், என் சித்தப்படியெல்லாம் செய்வான்னு சொல்லக்கூடிய தாவீதுக்கே அவன் கேட்டது கேட்டான். அவன் வாழ்க்கையில பாருங்க, அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சது. கர்த்தர் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். கர்த்தர் நீதி பெறார். அதே சமயத்துல ஒரு இரக்கம் உள்ளது. 2 கேரக்டரையும் நம்ம அங்க பார்க்கணும். கர்த்தருடைய அட்ரிபியூட்ஸ். சோ தாவீது கிட்ட அவன் மேல இறக்கப்பட்டு அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் கிட்டை கட்டி கொடுத்து அவனுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும் சொன்னத அத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலையும் அதை நிறைவேற்றுகிறதை கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கலன்னு யோசிக்கலாம். ஏன் நூற்றாண்டுகள் ஆனாலும் வார்த்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல என்னன்னு வாசிக்கிறோம்? அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருடைய வாக்கு தத்தங்கள் இருக்கின்றன என்று சொல்லி நாம் பார்த்தோம். சரி, இதுதான் அதேதான் ஐ ஜஸ்ட் நவ் செட் we are seeing. சோ இந்த ஸ்டம்ப் அந்த ஸ்டம்ப்ல இருந்து ஒரு கிரீன் பிரான்ச், அப்படி வர ஒரு கிரீன் பிரான்ச், வாட் இஸ் தட் ஷோ? ஒரு நம்பிக்கை, ஒரு துளிர். there is life, still there is life. அதான் இப்போ பெட்ரிட்டனா அநேக சமயங்கள ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேரு படுத்திருக்கிறத பாக்குறோம். நம்முடைய இனத்தாரெல்லாம் பாக்குறோம். ஆல்மோஸ்ட் கோமா ஸ்டேஜ்ல ஒரு அசைவம் இல்லாம படுத்திருப்பாங்க. ஆனா அவங்க அப்படியே கவனிச்சுட்டு இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல திடீர்னு அவங்க ஒரு விரல் மாத்திரம் அசையும், அல்லது கால்ல ஒரு அசைவு தெரியும். பார்த்த உடனே அப்படியே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வரும், ஒரு ஹோப் இருக்கும். அசைறாங்க, அவங்களுக்குள்ள மட்டியும் வந்துருவாங்க, எழும்பிடுவாங்க இல்ல? அந்த விதமான ஒரு நம்பிக்கை தான் அன்னைக்கு அந்த பிரான்ச்ல இருந்து வந்த துளிரை பார்த்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. தீர்க்கன் அதைத்தான் அவர் மேசியா என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இதனால பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் புதிய ஏற்பாட்டுல இருக்கிற மகிமையை அறிந்து கொள்ளும். இல்லைன்னா இட் இஸ் இன்கம்ப்ளீட். இந்த பார்ட்டை மாத்திரம் பார்த்தோம்னா இது ஒரு செய்தி தருது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இட் வில் நாட் பி எ கம்ப்ளீட் பிக்சர். ஒரு ஹாஃப் த பிக்சரை பார்க்கிறோம். மூன் பார்க்கிறோம் இல்லையா? நாம பௌர்ணமியில ஒரு பார்க்கிற நிலவு வேற, மற்ற நாட்கள்ல பார்க்கிற நிலவு வேற இல்லையா? அது தேய்பிரையா இருந்தாலும் சரி, வளர்ப்பிரையா இருந்தாலும், you are not seeing the full moon. Even that full moon has another side on the other side of the globe of the earth இல்லையா? ஆக இதுதான் நாம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து படிச்சாதான் you will have a complete picture. சரி, இப்ப அடுத்த வசனத்துக்குள்ள வந்தோம்னா, கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். யார் மேல தங்கி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கி இருக்கும். இதே சீன ஒருவேளை யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்நானம் கொடுக்கும் போது நாம இதை பார்த்தோம் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் அவர் தோளின் மேல் புறா வடிவத்தில் இறங்கி என்ன சொல்றாரு? ஆவியானவர் இறங்குறாரு, ஆனா சொல்றது என்ன? இவர் என்னுடைய நேசம். அது யாருடைய வாய்ஸ்? பிதாவினுடைய வாய்ஸ். பாருங்க, இந்த ட்ரினிட்டிய ஒவ்வொன்றிலும் நம்ம பார்க்கிறோம், இங்கேயும் பார்க்கிறோம். இந்த இடத்துலயும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். இந்த ட்ரினிட்டியே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சர்ச்சஸ், மாடர்ன் கிறிஸ்டியன்ஸ்
பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரினிட்டின்றது என்ன அப்படின்ற வார்த்தை, they are only particular about the word. They do not understand the expression that is given in the word of God. அது புரியல அவங்களுக்கு. அதை நமக்கு புரிய வைக்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் துணையோடு தான் நம்ம எதையுமே புரிஞ்சுக்க முடியும், எதையுமே சரியா பூரணமா படுத்தி பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கி அப்ப என்ன சொல்றாரு, அவருக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the spirit of wisdom அப்படின்னா ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா உணர்வு. வேதம் கையில இருந்தா நீங்க அதை பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் வசனத்துல அது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. 3வது ஆலோசனை, ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில். 4வது ஸ்பிரிட் ஆஃப் மைட், வல்லமை. 5வது அறிவு, ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ். It will all lead to finally what? Fear of the Lord. இந்த ஆவியம், அது ஆவியானவர் தரக்கூடிய ஒரு கிருபை. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படாம கர்த்தரை ரிஜெக்ட் பண்றவங்களுக்கு அவங்களுக்கும் ஆவியானவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்களதான் அவங்களுடைய குற்றங்கள் தான் மன்னிக்கப்படாத குற்றம். அவங்க பாவங்க தான் மன்னிக்கப்படவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆவியானவரே வேண்டாங்கிறாங்க, அவங்க கர்த்தரே வேண்டாங்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயமே அவங்களுக்கு இல்லை. கர்த்தர்கிட்ட பயப்படுற பயம் நம்ம கிட்ட இருந்தா நம்மகிட்ட அது எப்படி வெளிப்படும்? கீழ்ப்படிதல், தாழ்மை, அன்பு, கர்த்தரை நேசிக்கிற பரிசுத்தம், இப்படியாய் அது நம்ம இடத்துல வெளிப்படும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இல்லாத பட்சத்தில் ஆவியானவர் துணை நமக்கு இல்லைங்கிறது தெளிவா தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கே அதெல்லாம் அடையாளமா இருந்துச்சு. இந்த வசனங்கள்லாம், இந்த ஆவியெல்லாம் பத்தி பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவருடைய குணாதிசயங்களை பார்த்தோம்ல. His name is wonderful, mighty God, counselor, eternal God, எல்லாம் இதுல இருக்கு. இந்த 7 ஆவியும் அவரிடத்தில் இருந்தது. அதுவே அவருடைய நாமமாய் விஸ்தரிக்கப்பட்டது. அதனாலதான் அவர் தேவனுடைய, அதனால்தான் அவர் பேசி. See, this is how these evidences fit in. இந்த பசல்ல அப்படியே ஒன்னோட ஒண்ணு அது அங்கங்க ஃபிட் ஆகுது. இதே ஒரு சீனை எங்க பாக்குறாங்க? யோவான் பாக்குறாரு. புதிய ஏற்பாட்டு கடைசி புஸ்தகத்துல, வெளிப்படுத்தல் விசேஷத்துல பாக்குறாங்க. அங்க சொல்றாரு, 7 ஆவிகளை நான் கண்டேன். அந்த 7 ஆவி எது? இங்க இருக்கிற 7 ஆவி. இவர் எங்க நூற்றாண்டுக்கு முன்னால மேசியாவை கண்ணால பார்க்காம அப்ப எழுதின காரியம் அங்க பரலோகத்துல யோவான் காண்கிறார். எவ்வளவு ஆத்தென்டிக் பாருங்க. You see the authenticity of this biblical verses. ஒவ்வொன்றும் அப்படியே உண்மையாக நிறைவேறுகிற ஒரு வாக்காக இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு வேதத்தை, அவ்வளோ பெரிய வசனங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா நாம எவ்வளவோ பாக்கியசாலி, நமக்கு எவ்வளவு ப்ரிவிலேஜஸ், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கிய பிளெஸிங் இல்ல? அதனால்தான் வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், தியானிக்கிறவன், அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு எழுதியிருக்கு. உண்மை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு, இதெல்லாம் நம்ம உலகத்துல எத்தனையோ அவங்க பெருசா வச்சிருந்தாலும் இந்த அடிப்படை, இந்த பெரிய பிரஷியஸ் ட்ரெஷர் நம்ம கையில இருக்கு. சோவியா 3ஆம் வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம் சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம், சங்கீத புஸ்தகம், இன்னும் நிறைய இடத்துல பாக்குறோம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறது அவருக்கு பிடித்த ஃப்ராக்ரன்ஸ். எதெல்லாம் அவருக்கு பிடிச்ச ஃப்ராக்ரன்ஸ் பாருங்க.
அவரை போல வாழ்வது அவருக்கு பிடித்த fragrance. கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் வாழ்கிறது. அடுத்து நம்முடைய ஜெபங்கள் அவருக்கு பிடித்த fragrance. வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம், சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கும். நாம் செய்கிற சாக்ரிஃபைசஸ், பலிகள் அவருக்கு பிடித்த fragrance. இப்படி ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் அவருக்கு பிடித்த வாசனையா இருக்கிறது. அதுல ஒன்று உகந்த வாசனையா எது இருக்கிறது பார்த்தால் கர்த்தருக்கு பயப்படுது. ஏன்னா இந்த பயம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எந்த தப்பும் செய்ய முடியாது. செய்வதற்கு முயன்றாலும் நமக்கு இது தடுக்கும். அதான் ஒரு முக்கியம். இப்ப அடுத்த வசனத்துல அடுத்ததா அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மக்களை அவர் நியாயம் விசாரிப்பார். இப்போ எல்லாம் இந்த ஏசாயா புத்தகத்துல அதான் சொன்ன இந்த பதில் 12ல அவங்க தப்பையும் சொல்லுவாரு, அவங்க தண்டனையும் நியாயத்திற்கையும் சொல்லிட்டே. இப்ப இங்க நியாயம் விசாரிக்க போறாரு. ஆனா கர்த்தர் நியாயம் விசாரிக்கும் போது எப்படி நியாயம் விசாரிப்பாராம்? கண் கண்டபடி, காது கேட்டபடி அவர் நியாயம் விசாரிப்பார். நம்ம ஒரு பழமொழியா ஏதோ சொல்லுவாங்கல்ல, பார்த்ததாலும் பொய் இல்ல, என்னதோ சொல்லுவாங்க, எல்லாம் பொய் கண்ணால கண்டாதான் அது உண்மைன்னு. ஆனா இங்க பாக்குறோம், நம்ம கண் காணபடி கூட அவர் நியாயம் தீர்க்க மாட்டார், காது கேட்கிறபடி கூட நீதான் தெரியும். ஏன்னா அவருக்கு உள்ளத்துல அவனுக்கு தோன்ற எண்ணத்துல இருந்து எல்லாம் தெரியும். இன்னைக்கு வருகிற நியாய தீர்ப்புகளை பார்க்கணும்ல, நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் டெய்லி நியூஸ்ல பாக்குறோம். பெரிய பெரிய தப்பு செஞ்சவங்களுக்கு எல்லாம் கூட நியாய தீர்ப்புகளை கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி நியாய தீர்ப்பாங்க? இப்படி எவிடன்சஸ் வச்சு, கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, இப்ப சொன்னது, அது டேப்பு, அது இதுன்னு வச்சு ஒரு பெரிய கிரிமினலுக்கு செல்போன் தான் எவிடன்ஸ், அதை வச்சுதான் அவனுக்கு தீர்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும். ஆனா நம்ம ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் காட்டிலும் உள்ளத்தை அறிந்த தேவனாய் இருக்கிறபடினால அவர் ஏழை மக்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். ஏன்னா ஏழை மக்களுடைய நியாயத்தை யாருமே கேட்க, அவர்களுடைய ரொம்ப அலட்சியம் நம்முடைய சொசைட்டி இன்னைக்கு வர 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 அந்த அலட்சியம், அந்த மார்ஜினலைசேஷன், அந்த ஒதுக்குற ஒரு காரியம் ரொம்ப ப்ராமினன்ட் ஆயிடுச்சு. எவ்வளவுக்கு அளவு இது ப்ராமினன்ட் ஆயிட்டு இருக்கோ அவங்க காப்பாற்றணும்னு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எழுப்பிக்கிட்டே இருக்கு. ஆனா அதுகளும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷன்ஸுமே இவங்களை ஒரு வகையில ஒடுக்கிட்டே இருக்கு. அதான் நடந்துகிட்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏழைகளை நியாயம் விசாரிப்பேன், சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வேன். எப்படி செய்ய போறாரு? see the way of his judgment. அவர் வாக்கின் கோலால், by the word of God, தமது வாயின் சுவாசத்தால் அவர் என்ன செய்வாரா? துன்மார்க்கரை சங்கரிப்பார். பாத்தீங்கன்னா அந்த அதாவது விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போகிறது கூட தகுதி இல்லாத மக்களுக்கு அவர் விசாரிப்பார். அவங்களுக்கு பவர்ஃபுல்லா அவர் இருப்பார், அவர் நியாயம் செய்வார் அப்படின்றத அந்த வசனத்துல நாம பாக்குறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அதை எப்படி செய்வார் என்று சொல்லி நாம பாக்குறோம். அவர் அவருடைய வாயின் சுவாசத்தால் அளிப்பார். 2 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் நாம பார்க்கிறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அதுலயும் நாம பார்க்கிறோம். வாயில இருபுறம் உள்ள கற்புள்ள பட்டயம் வந்து அதன் மூலமாய் நியாயம் தீர்ப்பார். ஒரு நொடியில எல்லா பூமியில் உள்ள அத்தனை ராஜாக்களும் எழும்பி அவருக்கு விரோதமாய் வந்த போதிலும் எல்லாவற்றையும் செத்த பிரேதங்களாய் மாற்றுவார் ஒரே வார்த்தையில. Because his name is the word. இந்த வல்லமை அவரிடத்தில் mighty God. இல்ல அவர் எப்படி செய்வார் என்ற எல்லாத்தையும் நம்ம வாசிக்கிறோம், நம்பணும், விசுவாசிக்கிறோம். நம்ம வாசிக்கிற பிரகாரம் ஒருவேளை அந்த பிக்சரஸ் அந்த வியூ இல்லாட்டி அதுல இருக்கக்கூடிய அந்த இன்சைட்டை புரிஞ்சுக்கணும்.
அந்த இன்சைட் என்ன? ஹிஸ் பவர், ஹிஸ் பவர், ஹிஸ் மைட்டி, ஹிஸ் மைட், எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள. யூதா 14ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம். அவர் என்ன, அந்த அந்த விதமாய் அவர் நியாயம் தீர்த்து அந்த விதமாய் ஆளுகை செய்யும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? 10,000 பேருக்கு மேலான பரிசுத்தவான்களோடு அவர் நியாயம் தீர்ப்பார். பாருங்க, இந்த நியாயம் தீர்க்கிற இந்த காரியம், அவருடைய சுவாசத்தால் நடக்கிற இந்த காரியம், ஒருவேளை சபை எடுத்துக்கொண்ட பிறகு அது நடக்கும். ஏன்னா அவருடைய 2ஆம் வருகையில தான் அது நடக்கும்னு சொல்லிப்பாங்க. ஒருவேளை 2ஆம் வருகைக்கு முன்பாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் கைவிடப்பட்ட மக்களும் இஸ்ரேல் ஜனங்களும், ஏன்னா அவங்க இன்றைக்கு வரைக்குமே அவங்க என்ன செய்யறாங்க? மேசியாவை இன்னும் நம்பல. அன்றைக்கு நம்புவாங்க. அந்த காலகட்டத்துலதான் அவங்க நம்புவாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல அவர்களை நியாயம் விசாரிக்க கர்த்தர் வருவார். சோ ஒண்ணு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நியாயம் விசாரிக்கிறதும் அது ஒரு நாள்ல நடக்கும். அந்த வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு, அது கடைசி நியாய தீர்ப்பு. அது முக்கியமா யாருக்குன்னா சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்கள். மனுஷராகிய நமக்கு இங்க நடக்கிற நியாய தீர்ப்புங்க அப்பப்ப நடக்கும். And most of this judgments would be a corrective judgment. It is not a punishing judgment. It is a corrective judgment. அது ஒரு முக்கியமான காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த திரளான பரிசுத்தவான்கள் வரும்போது, எங்கிருந்து பரிசுத்தவான்கள் திடீர்னு பரலோகத்துல இருப்பாங்க? நமக்கு தெரியும் பரலோகத்துல தூதர்கள் இருக்காங்க. இப்ப பரிசுத்தவான்கள் யாரு? தான் 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம், 7ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் இதெல்லாம் பாக்குறமே, திரளான கூட்டம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் சரீரத்தை வஸ்திரத்தை தோய்த்தவர்கள் நாமும் தானே. அது நாம் தானே, நம்மை தானே சொல்லுது. நாம் ஆண்டவரோட இந்த பூமிக்கு அவர் இந்த 1000 வருஷ அரசாட்சியை ஆளும்போது நாமும் சேர்ந்து அவரோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்வோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். உன்னதங்களில் ஏறி அவரோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்வோம். இவ்வளவு பெரிய சிலாக்கியம் இல்ல? இப்ப நமக்கு ரெண்டு முக்கியமான கேள்வி. நம்ம இந்த ஆளுகை செய்யற கூட்டத்துல இருப்போமா, இல்ல ஆளுகை செய்யப்படுகிற கூட்டத்தில் இருப்போம்? நான் ஆளுகை செய்யற கூட்டத்துல இருக்கணும்னா இந்த வாழ்க்கைய கர்த்தருக்கு பிரியமா நடத்தினாதான் நான் அவரோட போய் உட்கார முடியும். ஆளுகை செய்யப்படுகிற கூட்டத்துல நான் இருப்பேன், ஆனால் வேற வழி இல்ல. அப்பவாது நான் மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல வந்தேன்னா அந்த கூட்டத்தோடு போய் சேர. சோ the choice is ours. கிடைச்ச வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு எல்லாம் கடினப்படுத்தி நான் ஆண்டவரே ரிஜெக்ட் பண்ணி இந்த சத்தியம் எல்லாம் அது இல்லை இது இல்லைன்னு அப்படியே நான் வெத்தா பேசிக்கிட்டே இருந்து என் வாழ்நாளை முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன பிரயோஜனம்? இந்த ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான ஒரு முடிவு தான். எப்பவுமே C.S. லூயிஸ் சொல்ற வார்த்தைகளை ஞாபகத்தில் வைப்பேன். It's only one life. This will soon pass away. But what we do for Christ will alone stay. அப்போ கர்த்தருக்காய் நாம் செய்கிற ஒரு காரியங்கள் தான் நிற்கும். மற்றபடி நாம் செய்கிற அனைத்து காரியங்களும் போய்விடும். இப்ப நாம எதை அதிகப்படுத்தணும்? கர்த்தருக்காய் செய்கிற காரியங்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். சரியா? அதுதான் நாம் கற்றுக்கொள்கிற. சரி, இந்த 19ஆம் அதிகாரம் 15ல வாசிக்கிற வசனத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இப்படிப்பட்ட
நம்பிக்கையற்ற உலகத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நீதி இல்ல, நியாயம் இல்ல, இன்ஜஸ்டிஸ் எல்லா பக்கமும் நடக்குது. எல்லா பக்கமும் பெரிய அளவுல யுத்தங்கள் நடக்குது. இதே அடிப்படையில சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் இப்படியேதான் சால்வ் ஆயிடுச்சு. இன்ஜஸ்டிஸ் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம் கர்த்தரை போல நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிறவர்களா இருக்கணும். பாருங்க, கர்த்தருக்கு எப்படி அவருடைய குணாதிசயத்தை இங்க பார்க்கிறோம். அவருக்கு நீதி அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியும். இது ஒரு ஆர்வம் நமக்கு. நம்ம பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் அது ஒரு ஷீல்டு மாதிரி. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சர்வாயுத வர்க்கம் நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய சர்வாயுத வர்க்கம். அப்படி தரித்து கொண்டாதான் நம்ம இந்த உலகத்துல நீதி உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு நியாயம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க முடியும். அவர் அப்படித்தான் இருந்தார். சத்தியம் அவருக்கு இடைக்க கச்சையாய் இருந்தது என்று சொல்லி நாம பார்ப்போம். இப்போ கொஞ்சம் அந்த பற்றி எல்லாம் பேசினவரு he moves on to the new kingdom. அவருடைய 1000 வருஷ அரசாட்சியில எப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலைய காண்பிக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரு 1000 வருஷ அரசாட்சியே இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா கேத்தலிக்ஸ் 1000 வருஷ அரசாட்சியை நம்புகிறது இல்லை. அப்புறம் மற்ற கிறிஸ்டியன்ஸ் பிலீவர்ஸ்லயே ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று அவருடைய வருகைக்கு முன்பாக இருக்கக்கூடியது 1000 வருஷ அரசாட்சி. அடுத்தது 2ஆம் வருகையின் போது, வருகைக்கு அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி. ஆனா வேதத்துல அதற்கு அவர் 2ஆம் வருகைக்கு பின்பு இருக்கிறது நித்தியம் என்றுதான் நம்பும். இட்டர்னிட்டி தான். சோ அதனால அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துலதான் 1000 வருஷ அரசாட்சியை பார்ப்போம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஆயிடும்? ஒன்று, இந்த வேதத்தின் வசனங்களா எதை குறிக்குது? அந்த 1000 வருஷ அரசாட்சியை குறிக்குது. வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல அதை குறித்து நாம் அதிகமாய் வாசிக்கிறோம். சரி, இப்போ இங்க இவர் ஏசாயா, இப்ப நம்ம ஏசாயாவுடைய காலகட்டத்தை பார்க்கணும். ஏசாயா காலகட்டத்துல அதை பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கே நேரம் இல்லையே. அவருடைய 2ஆம் வருகை, அவருடைய 1000 வருஷ அரசாட்சி, இதெல்லாம் அவருக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நாம இத்தனை வாசிச்சு இத்தனை எவிடன்சஸ் இருந்துமே அதை பிலீவ் பண்றதுல இவ்வளவு டிஸ்டார்ஷன்ஸ். ஆனா அவங்க அந்த காலத்துல அவர் தீர்க்க சொல்லியிருக்கிறார் பாருங்க, அந்த சமயத்துல சமாதானம் இருக்கும். அது எப்படி இருக்கும் விளக்கி சொல்றாரு. ஆடு, ஓனாயி, சிங்கம், புலி, இதெல்லாம் சின்ன பையன் நடத்துவோம். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், இதெல்லாம் சொல்றோம். நீங்க பார்த்திருக்கீங்களா? சிங்கம் மாட்டை போல வைக்கோல் திங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா மாடு மீன் திங்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம்ல. கடற்கரை ஓர பகுதிகளில புல் இல்லாத இடங்களில நீங்க பாத்தீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி சம்மர் சீசன்ல மாடு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போய் என்ன சாப்பிடுவோம்? காஞ்ச கருவாடு எல்லாம் சாப்பிடுவோம். நான் கண்ணால பார்த்திருக்கேன். அதே மாதிரி பேப்பர் எல்லாம் எடுத்து சாப்பிட்டோம். அதையும் செய்து மாடுதான் புல்லுதான் சாப்பிடும், மாடு இதான் சாப்பிடும் எல்லாம் நாம சொல்ல முடியாது. இப்படி எல்லாத்தையும் சாப்பிடுகிற ஒரு இதாதான் இருக்கு. ஆனா நமக்கு வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் எதுன்னா 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை, கேடு செய்வார் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்த. எவ்வளவு பெரிய ஒரு பிளஸிங். இன்னைக்கு எங்க பாரு ஒரு சமிட், ரஷ்யாவுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் புட்டினுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் ஒரு மீட்டிங் வச்சா புட்டின் வர மாட்டேங்கிறார். புட்டின் வந்தாதான் நான் வருவேன்னு ஜெலன்ஸ்கி சொல்றாரு.
சோ அந்த மீட்டிங் அப்படியே நடந்து ஒண்ணும் இல்லாம போச்சு. அது மாதிரி இது காசா, இஸ்ரேல் காசா, இதுக்கு சர்வதேச நாடுகள்ல இருந்து எல்லாம் போடுறாங்க மீட்டிங், ஒண்ணும் நடக்கல. ஆனா இங்க நாம பார்ப்போம், அந்நாட்களில எப்படி இருந்திருக்கும். ஈவன் தி அனிமல்ஸ் கெட் டிரான்ஸ்ஃபார்ம். நான் டிரான்ஸ்ஃபார்ம்னா they go back, I think their attitudes would be reversed before the first sin was made. ஆதாம் அன்றைக்கு எல்லாருக்கும் பேரை வச்சார் இல்லையா, அந்த பேரின்படி அந்த குணாதிசயங்களோடு அந்த மிருகங்கள் இருந்தது. ஆனா அந்த மிருகங்களுக்கு கார்னிவோர், டர்பிவோர் இந்த மாதிரி எல்லாம் இல்ல அன்றைக்கு. எப்ப பாஸ்ட மாதிரி சிங்கம் புல்ல தின்றது, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேஜ்ல அன்றைக்கு இருந்துச்சு அந்த உலகம், ஆண்டவரால் படைக்கப்பட்ட உலகம். அங்க பாவம் இல்ல, வெறுப்பு இல்ல, எரிச்சல் இல்ல, கோபம் இல்ல, சண்டை இல்ல, அந்த மாதிரி இருந்தது. ஆனா என்றைக்கு பாவம் உள்ள வந்துச்சா எல்லாம் வந்துருச்சு, கொலையில இருந்து வந்துருச்சு. இப்ப என்ன நடக்கும்னா இந்த 1000 வருஷ அரசாட்சியில அந்த சூழ்நிலைக்கு திரும்ப செல்லுகிற ஒரு நிலைமையை, அப்போ அந்த சமயத்துல கேடு செய்வார் இல்லை, அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லாருக்கும் சத்தியம் அறிவிக்கப்படும், எல்லாரும் கேட்பாங்க. ஆனா என்ன தெரியுமா, இதுலயும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்த விசேஷத்துல கடற்கரை மணல் அத்தனையான ஜனங்கள் பிசாசின் பின்மானம். சிப்பு இலவசமா இருந்தாலும் மிகவும் அரிதா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ். இத நம்ம அடுத்த அதிகாரத்துல பார்ப்போம். இதை பற்றிய விளக்குகளையும் அதை பற்றிய மேன்மையையும் அடுத்த அதிகாரத்துல ஒரு 6 வசனம் தான், ஆனா அதுல அவர் ரொம்ப அழகா சொல்லி. சரி, இன்னைக்கு நான் இதோட தயவு செய்து நான் நிறுத்திக்கிறேன். We will move on to the other verses in the next week. ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, முக்கியமானது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்தது போல பூமி அவருடைய அறிவினால் நிறைந்தது. இதற்கு எந்த விதத்தில் நான் உடனாளியாய் இருக்கிறேன்? பூமி அவருடைய அறிவினால நிறையிறதுக்கு நான் எந்த விதத்தில என் பங்கை செய்கிறேன்? நான் இதுக்கு செய்ய முடியுமா? ஏன் முடியாது? கொடுக்கலாம், செபிக்கலாம், நீங்களே எடுத்து சொல்லலாம், பங்கு பெறலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், எத்தனையோ வாய்ப்பு இன்னைக்கு. You get plenty of opportunities to spread the gospel. நிறைவேறும், அவருடைய வார்த்தை அது. பூமி கர்த்தருடைய அறிவினால் நிறைவேறும், நிரப்பப்படும். இன்னைக்கு ஆபகுக்கு இந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, அவருடைய கான்டெம்பரரி தான். ஏசாயாவும் ஆபகுக்கெல்லாம் கான்டெம்பரரிஸ். இவர் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், அவ்வளவுதான். பட் அது இன்றைக்கு நிறைவேறிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட். ஆனா அது நிறைவேறது நிச்சயம் நிறைவேறிடும். ஆனா என் பங்கு என்ன? நான் அதுக்கு எந்த விதத்துல உபயோகமா இருந்திருக்கேன்? கர்த்தர் நம்ம கேட்பாருல்ல, நம்ம கட்டாயம் கேட்பார். நம்முடைய நியாயத்திற்கு அப்படியா இருக்கும். நீ இதற்கு என்ன செய்தாய், எப்படி கொடுத்தாய், நீ செஞ்ச இந்த சின்னதுக்கு உனக்கு இந்த பலன், உனக்கு ஒண்ணுமே பலன் இல்லை, ஏன்னா நீ அதை செய்யவே இல்லை. நாம எந்த கூட்டத்துல இருக்க போறோம்? நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், எப்படி எல்லாம் செய்யறோம்? இன்னுமே நம்ம நாட்டுல எங்க போக வேண்டாம், பக்கத்து கிராமங்கள்லயே இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாம, இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவையில மரிச்சாருன்னு தெரியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய கவர்மெண்ட் எல்லாம் என்ன செய்யுது, அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சரித்திரத்திலிருந்தே எடுத்து போடுது. வருங்காலங்கள் அவங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இருக்காது. நாம நம்ம பங்கை வாட் ஆர் வி ட்ரைங்? இந்த கேள்வியோடு நான் நிற்கிறேன். நாளை அடுத்த வாரத்துல நம்ம பேசுவோம்.
அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக கிருபையாய் நீர் இந்த நாளில ஞானிக்கும்படியாக கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கொஞ்சம் வசனங்கள் தான் வாசிச்சோம் சுவாமி. 9 வசனங்கள்ல வாசிச்சோம். ஆனா அவருடைய அதிசயங்கள், நீர் எப்படிப்பட்டவர், நீர் என்ன செய்கிறீர், என்ன செய்வீர், நாங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி கொடுத்தீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேராய் நீர் ஆசீர்வதித்து தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே அவங்களுடைய மன கிளேசங்கள், சரீர பலவீனங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து அவங்களை வழி நடத்தபடியாக சுவாமி. நீர் எங்களுக்கு ஆனவர். நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வல்லமையையும் உடைய மகிமையையும் இந்த நாளிலே தியானித்தோம். அது போல ஆண்டவரே நாங்களும் நம்பிக்கையோடு வாழ விசுவாசத்தோடு இருக்க. நீர் வரும்போது உடைய வீட்டுல விசுவாசத்தை தான் தேட போகிறீர். அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியா தாழ்ச்சியுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Amen. Amen. Thank you, sister. Thank you. Thank you. Thank you everyone. Good night. Sorry, ஒரு 10 minutes முன்னால முடிச்சிட்டேன். Next week முடிச்சேன். Thank you, sister. God bless you. God bless you. நான் 10 நிமிஷம் முன்னாடி முடிச்சிட்டேன். Yeah.